அந்த காலத்துல இப்படி எடுத்துக்காங்க பார்த்து கத்துக்க சொல்லுண்ணா. இப்ப எடுக்கிறாங்க என்ன படம் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து ஃபிளாப் ஆகி தலைவலி தான் வந்து. இந்த கூலிலாம் என்ன படம், அதெல்லாம் ஒரு படமாங்க. இதெல்லாம் என்ன மாதிரி பண்ணிருக்கா தெரியுமா கேப்டனு? தளபதி பேச வரவேற்கத்தக்கது தான் இல்லைங்களா. ஆனா அவர் வந்து உண்மையா பேசிக்கணும். ஆனா அவர் உடம்பு சரியாம பேசுனது அப்பெல்லாம் ஒன்னும் ஒரு வார்த்தை பேசல, வந்து பார்க்கக்குள்ள இல்ல. அதான் மனசுல இருந்து பேசிக்கணும், ஓட்டுக்காக பேசக்கூடாது. எல்லாமே டம்மி பீஸா இருக்கிறானுங்க. அவரை மாதிரிலாம் ஃபைட்லாம் அடிக்க முடியாது, அவரை மாதிரி ஆளே இப்ப கிடையாது. ஐயோ ஐயோ, அதாவது தாறுமாறு தக்காளி சோறும்பாங்கல்ல, அது அந்த படத்தை வந்து யார் ஆப்போசிட் பார்ட்டி ஆனாலும் சரி யாருக்கிட்ட வேணாலும் போட்டு காட்டுக்கு இந்த படத்தை பத்தி குறையே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கேப்டனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தா இன்னத்துக்கு எப்படியோ வந்திருக்கும் தமிழ்நாடு. இப்ப சான்ஸ் கொடுக்காம அப்படி போயிடுச்சு. அதே மாதிரி சான்ஸ் கொடுத்து விஜய் வளர்த்து விடணும். விஜயகாந்த் சார் விட்ட இடத்த இளைய தளபதி பிடிக்க வாய்ப்பு இருக்கு சார். அவரை மாதிரியே ஒரு நேர்மையான அரசியல் கொடுப்பாரு சார். கேப்டன் அப்படியே உயிரோட வந்த மாதிரியே இருந்தது. கேப்டன் படம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குது. மாசான படம் 100 படம் யாருக்குமே ஓடல, நம்ம தலைவருக்கு ஓடிச்சு. இன்னொரு நடிகர் பிறந்து வளர்ந்து வரணும், அது கேப்டனால மட்டும்தான் முடியும்.